everybody. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அசைவாடுங்க. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இன்று உங்கள் ஜலத்தின் மேல் அசைவாடுங்க. இன்று உங்கள் ஜலத்தின் மேல் அசைவாடுங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, Shema, Shema.
Jesus. In the mighty name of Jesus. Fire. 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 Fire of the Holy Ghost. Fire. Fire. Yes. Ipa. Kater. Humanity. Kurama kurama tandu kondirukku. Receive. 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 Yes, yes. Don't give up. உங்க ஜெபத்தை விட்டு விட வேண்டாம். அவரை நோக்கி கெஞ்சுங்க. Rima gaba 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 gaba. Shandu raba anama shalaba. Rima gaba 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 dalama shalaba. The mighty name of Jesus. The mighty name of Jesus. The mighty name of Jesus. Yehovah Shammah. Yes. Yes. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மத்தியில் நிற்கிறார். Receive. Receive the healings. Receive. நான் உங்களை கரம் வைக்க வேண்டும் என்று விரும்பாதீங்க. இயேசு உங்கள் தலைகளிலே கரத்தை வைக்கட்டும். Receive. Receive. Receive the healings. Receive your healings. Receive your strength. Receive. Receive. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Today, the day of deliverance. இன்று விடுதலை நாள். இன்று விடுதலை நாள். இதோ இன்று ரட்சணிய நாள். In the mighty name of Jesus. Fire. 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 இந்த சரீரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை கர்த்தருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதா? Fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. 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 Heal.
receive the healings. மாற்றம் உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் மாற்றம் உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாற்றம். எசேக்கியேல் முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரை. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும், அவைகளின் ஒவ்வொன்றிற்கும் நன்னான்கு முகங்களும், ஒவ்வொன்றிற்கும் நன்னான்கு சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய சட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 சட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 சட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. கவனிக்கவும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. ஆவியானவர் சொல்லித்தரும் வரைக்கும் அந்த முகம் என்ன, சிங்க முகம் என்ன, சட்டைகள் என்ன, இதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்பித்து தரும் வரைக்கும் அவைகள் நமக்கு மூடப்பட்ட புஸ்தகமாகவே இருக்கும். எசேக்கியேல் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு பரலோக தரிசனம். சிங்க முகம், கழுகு முகம், சட்டைகள், ஜீவன்கள், 4 ஜீவன்கள், இப்படியெல்லாம் சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியம் ஆவியானவர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் முதல், பரலோகத்தில் இருக்கிற சிங்கமாய் இருந்தாலும் சரி, கழுகாய் இருந்தாலும் சரி, தேவதூதர்களாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படி பரலோகத்திலே அசைந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் எசேக்கியேல் 1:12 இவர்ணமாய் கூறுகிறது. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கு, இந்த இடத்திலே இதிலே ஆவி என்றிருக்கிறது. ஆனால் உண்மையாய்
ஆவியானவர் போக வேண்டும் என்ற இடத்திலே ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கு ஆவியானவர் போக வேண்டும் என்றிருந்த விடத்திற்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் ஆவியானவர் போற வழியிலேயே போய்கொண்டிருக்குமாம். ஆவியானவர் போக வேண்டிய வழியிலே அது போய்கொண்டிருந்தால், ஆவியானவருக்கு பின்னாலேயே போய்கொண்டிருந்தால், அவைகள் பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் கூடி ஒரு நாளும் திரும்பி பார்ப்பது இல்லையாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஜீவன்கள், பரலோகத்தில் இருக்கிற எத்தனை காரியங்களாய் இருந்தாலும் ஆவியானவர் அங்கே செயல்படுகிற விதத்தை அது ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்குமாம், திரும்பி பார்க்கிறது இல்லையாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? திரும்பி பார்க்கிறது இல்லை. ஒரு பக்தன் அழகாக இந்த பாடலை எழுதினார். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல சிஸ்டர், பரலோகத்திலும் அதே கண்டிஷன் தான். ஆவியானவருக்கு பின்னாலே, யெகோவா தேவனுக்கு பின்னாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே பரலோகத்தின் தூதர்கள் போய்கொண்டிருப்பார்கள், பின்னுக்கு திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆவியானவர் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ, இயேசுவின் சித்தம் எதுவோ, யெகோவா தேவனின் சித்தம் எதுவோ, பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம் எதுவோ, அதுவும் பரலோகம் அதுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருக்கும். தங்களுடைய இஷ்டத்தை தேவதூதர்கள் செய்ய போறது இல்லை. அல்லேலூயா. இந்த மனிதர்கள் மாத்திரம்தான் தங்கள் இஷ்டங்கள், சுய சித்தங்களை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விழுந்து போன தூதன் பிசாசும் தன்னுடைய இஷ்டத்தை செய்ய வலிக்கிட்டபடியினால், பெருமை கொண்டபடியினால் அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது. ஆனா இந்த இடத்திலே அழகாக தேவன் எழுதியிருக்கிறார், ஆவியானவர் போக வேண்டும் என்ற எல்லா இடத்திலையும் அந்த ஜீவன்கள் திரும்பி பார்க்காமல் பின்னே சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதர்கள், மனிதர்கள் எதுவா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு பின்னால போனால் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எசேக்கியேல் 1:17. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை, அவைகள் திரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்களுடைய சுய சித்தத்துக்கு அது ஓடுகிறது இல்லை, தங்களுடைய சுய சித்தத்துக்கு, சுய இஷ்டத்துக்கு அவைகள் போகிறது இல்லை. பரலோகத்திலும் தேவனுடைய சித்தம் தான் செய்கிறது. சீஷர்கள் இயேசுவை நோக்கி கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபத்தை சொல்லித்தாங்களே, எங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்ன சொல்லுது தெரியுமா? உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுகிறது போல, அல்லேலூயா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாத்திரமல்ல பிரதர், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவருக்கு பின்பாக மனிதர்கள் மாத்திரம் ஓடல பிரதர், தேவதூதர்களும் ஆவியானவருக்கு பின்பாக போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதர்கள் யெகோவா தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் மனிதர்கள் செய்யல பிரதர், தேவதூதர்களும் பரலோகத்தில் யெகோவா தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா மனிதனுக்கும் தேவதூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மனிதன் திரும்பி பார்ப்பான், தேவதூதர்கள் திரும்பி பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. மனிதர்கள், ஜீவனுள்ள மனிதர்கள் சில நேரங்களிலே திரும்பி பார்ப்பதுண்டு, ஆனால் பரலோகத்தின் ஜீவன்கள் திரும்பி பார்க்கிறதே இல்லை. வாசிப்போமா? லூக்கா 2வது அதிகாரம்
25 முதல் 27 வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். சிமியோன் என்ற பெயர் உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். யார் மேல? சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, இயேசு கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால், லிசன், அவன் ஆவியானவருடைய ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். கவனிக்கவும், சிமியோன் என்கிற முதிர் வயதான தாத்தா, அவருக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருவார் என்கிற ஏவுதலை சிமியோனுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கொடுத்தார். சிமியோன் ஆவியானவருடைய சொல்லை கேட்காமல், வயது போயிட்டு தேவாலயத்துக்கு நடந்து செல்லணுமே, டயர்டா இருக்குது என்று சொல்லி சிமியோன் யோசிக்கல. ஆவியானவர் போக வேண்டும் என்று இருந்த இடத்துக்கு சிமியோன் தன்னை அர்ப்பணித்தான். லிசன், ஆவியானவர் போக வேண்டும் என்று இருந்த இடத்துக்கு சிமியோன் தன்னை அர்ப்பணித்தான். இன்று எருசலேம் தேவாலயத்துக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை கொண்டு வருவார்கள் என்கிற ஏவுதலை ஆவியானவர் கொடுத்தார். அங்கே ஆவியானவர் போகும்படிக்கு சிமியோனுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுக்கிறார். சிமியோன் விரும்பி இருந்தா நின்றிருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நின்றிருக்கலாம், சுய இஷ்டத்தை செய்திருக்கலாம், இயேசுவை காணாமலே மரித்து போயிருப்பான். ஆனா சிமியோன் என்ன செய்றான்? அவன் திரும்பி தன்னுடைய பலவீனத்தை திரும்பி பார்க்கல, தன்னுடைய ஏஜ், தன்னுடைய வயசை அவன் திரும்பி பார்க்கல. அவன் அந்த முதிர் வயதிலையும் ஆவியானவர் போக வேண்டும் என்ற இடத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். கண்களினால் கிறிஸ்து இயேசுவை கண்டு கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ மனிதர்களும், ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவ விசுவாசிகளும் ஆவியானவர் போக வேண்டும் என்று ஏவல் தருகிற அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் தடை என்ன தெரியுமா? தேவ மனிதர்கள் தேவாவியானவரை பெற்றிருக்கலாம், விசுவாசிகள் தேவாவியானவரை பெற்றிருக்கலாம். ஆவியானவர் தருகிற ஏவுதலுக்கு நீங்கள் செவி மடுக்காதபடியினால் கர்த்தராகிய இயேசு என்கிற பொக்கிஷத்தை அனுபவிக்காமலே மரித்து போகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவதூதர்கள் அதை மிஸ் பண்ணவே இல்லை, அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. சிமியோன் அதை மிஸ் பண்ணவே இல்லை. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மாமிச பிரகாரமாய் நீ காண்பாய். அந்த பொக்கிஷத்தை அவன் அனுபவிக்க அவன் மிஸ் பண்ணல சிஸ்டர். அந்த வாக்குத்தத்தத்தை இழந்து போக அவன் அசதியா இருக்கல பிரதர். ஆவியானவர் ஏவுதல் கொடுத்தார், சர்ச்சுக்கு போ. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு ஆவியானவர் ஏவுதல் கொடுத்திருப்பார்? சர்ச்சுக்கு போ, வேதம் வாசி, ஜெபி, ஏவுதல் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன செய்றோம்? நம்ம இஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சிமியோன் அதுக்கு அசதியா இருக்கல. வயது ஒரு சாட்டாய் சொல்லல, பலவீனத்தை அவன் ஒரு சாட்டாய் சொல்லல. சிமியோன்
மனம் திறந்து ஆவியானவருடைய வழிக்கு ஒப்பு கொடுத்தான். அங்கே தேவாலயத்துக்கு போனான், இயேசுவை கண்டடைந்தான். ஹல்லேலூயா. லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க. லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது, ஜீசஸ் பாடுபட எடுத்துக்கொள்ளப்பட அந்த நாட்கள் சமீபித்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி இயேசு சிலுவையிலே அறையப்பட போகிற அந்த காலம் என்றதை அறிந்து, இயேசு பாடுபட போகிற காலம் அதுதான் என்பதை அறிந்து முகத்தை எருசலேமுக்கு நேரே திருப்பினாரே தவிர பின்னுக்கு அவர் திரும்பி பார்க்கவில்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் தான் பாடுபட போகிற காலம் இது, தான் சிலுவையிலே மரிக்க வேண்டிய காலம் இது. அவர் எருசலேமுக்கு நேரே தன் முகத்தை திருப்பினார். ஆவியானவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்ய தன்னுடைய முகத்தை திருப்பினார். அல்லேலூயா. பிதா ஆவியானவர் போக வேண்டும் என்ற இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போனார். அல்லேலூயா. எருசலேமிலே தான் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் பிரதர். எருசலேமிலே தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தோணும் பிரதர். அந்த கொல்கொதா மலையிலே அவர் மரிக்க வேண்டி இருந்தது. அது ஆவியானவர் போ என்று சொல்ல வேண்டிய இடம் எருசலேம். இயேசுவுக்கு எருசலேமுக்கு நேரே ஆவியானவர் போ என்று சொன்னார். அந்த காலம் வந்த உடனே இயேசு எஸ்கேப் ஆகல, இயேசு மறைந்து போகல, இன்னும் கொஞ்ச காலம் நீடிச்சு தாங்கன்னு கேட்கல. உடனடியாக இயேசு ஆவியானவர் போக வேண்டும் என்ற எருசலேமை நோக்கி தன் முகத்தை திருப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு பின்னோக்கி பார்க்கல பிரதர். கெத்செமனே தோட்டம் எருசலேமில தான் உண்டு சிஸ்டர். கெத்செமனே தோட்டத்தில் இன்னும் இயேசுவின் காலத்து ஒலிவ மரங்களை இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க சிஸ்டர். அந்த தோட்டத்துக்குள்ளே இயேசு போன பொழுது யோவான் சுவிசேஷ புத்தகம் சொல்லுகிறது, தனக்கு நேரிட போகிற காரியங்களை அவர் அறிந்து அவரை நோக்கி எதிர்கொண்டு வந்த அத்தனை போர் வீரர்களையும் அவர் எழுந்து நின்று சவாலாய் சந்தித்தார். அல்லேலூயா. தோட்டத்தின் மரத்தில் போய் ஒளித்துக் கொள்ளல, ஏதாவது ஒரு பத்தைக்குள்ள போய் ஆண்டவர் ஒளிச்சுக் கொள்ளல. ஆவியானவர் சிலுவைக்கு நேரே போ என்று சொல்லும் பொழுது இயேசு அதை அறிந்து சிலுவைக்கு நேரே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார். லூக்கா 9:61-62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும், பின்னுக்கு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவள் அல்ல என்றார். கவனிக்கவும், தேவதூதர்கள் ஆவியானவர் போக வேண்டும் என்கிற இடத்துக்கு போனார்கள், பின்னுக்கு திரும்பி பார்க்கவே இல்லை. சிமியோன் ஆவியானவருடைய போக வேண்டிய இடம் எருசலேம் தேவாலயம். அந்த போக வேண்டிய என்ற இடத்துக்கு சிமியோன் தன்னுடைய வயதையும் பார்க்காமல் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போனான். வயதை ஒரு சாட்டாக வைத்து அவன் பின்னுக்கு பார்க்கவே இல்லை. இயேசு தான் மரிக்க போக வேண்டிய காலம் வந்த பொழுது அவர் எருசலேமுக்கு நேரே தன் முகத்தை திருப்பினார். ஆவியானவர்
எருசலேமுக்கு போ என்று சொல்ல வேண்டிய இடத்திலே இயேசு தன் முகத்தை திருப்பி அங்கே போனார். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு ஒரு மனிதனை அழைக்கிறார். வா, ஊழியத்துக்கு வா, என்னண்டை வா என்று அழைக்கிறார். இந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு கண்டிஷன் வைக்கிறான். வாரேன், என் வீட்டில் என்ன செய்ய போறான்? என் வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வாரேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுதானே, உன் வீட்டிலையும் ஒரு காரியம் இருக்குதானே, அதையும் பார் அப்படின்னு சொன்னாரா? நோ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன், ஊழியத்தில் கையை வச்சிட்டு பின்னிட்டு பார்க்கிறவள், தேவனுடைய கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டு உலகத்தின் பணங்களையும் பொருளாதாரங்களையும் பின்னிட்டு பார்க்கிறவர்கள், கலப்பையின் மேல கையை வச்சிட்டு பின்னிட்டு பார்க்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க யார் இல்ல, தகுதி இல்லை. ஒரு உபத்திரவம் வந்தா சரி, ஒரு பாடு வந்தா சரி, ஒரு துன்பம் வந்தா சரி, யாராவது நிந்திச்சிட்டா சரி, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குற அநேக மனிதர்கள் உண்டு. ஊழியத்தை விட்டு பின்வாங்குற அநேக மனிதர்கள் உண்டு. ஆண்டவர் தேவதூதர்கள் முதல் கிறிஸ்து வரைக்கும், சிமியோன் வரைக்கும், பவுல் வரைக்கும் பின்னிட்டு பார்க்காதவர்களே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னிட்டு பார்க்காத பவுல்கள் தேவை. கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னிட்டு பார்க்காத ஸ்தேவானுகள் தேவை. கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னிட்டு பார்க்காத எலியாக்கள் தேவை. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிரதர், இன்றைக்கு ஸ்மூத்தா காலம் போகுது. ஒரு நாள் வரும், கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான நாட்கள், இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய நாட்கள் வரும். இதுல எத்தனை பேர் மறுதளிப்பீங்க? எத்தனை பேர் பின்னிட்டு திரும்புவீங்க? எத்தனை பேர் பின்னோக்கே நான் என்று ஓடுவீங்க என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்று முன்கூட்டியே சொல்லுவது தீர்க்க தரிசனம். நடக்க போகிற காரியங்களை சொல்லுவது தீர்க்க தரிசனம். ஆனால் அது நடந்தே ஆகும். அது நடந்தே ஆகும். உங்களில் எத்தனை பேர் சுகத்துக்காக இயேசுவை தேடுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் சமாதானத்துக்காக இயேசுவை தேடுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் பொருளாதார வளர்ச்சிக்காக இயேசுவை தேடுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுவோமானால் மற்ற மனிதர்களை பார்க்கிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை தேடாதீங்க சிஸ்டர். ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடாதீங்க பிரதர். நீங்க கலப்பையில கையை வச்சுட்டு உபத்திரவம் வந்தவுடனே திரும்பி பார்க்க வேண்டிய ஆக்கள். அதுக்காக இயேசுவை நம்ம தேடக்கூடாது. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற உண்மையான உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு? அவர் நமக்காக ஜீவன் தந்தார் என்கிற உண்மையான உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு? அவர் நமக்காக பாடுகளை பட்டார், பரலோக ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு? இந்த மனிதனை பாருங்க, கலப்பையில மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கிற ஒரு மனிதன். வாசிப்போமா? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15 முதல் 17 வரை. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில், பட்டணத்துக்கு வரப்போகிற தண்டனையில நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும், உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவனை தேவதூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன்
கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முதல் நிபந்தனை லோத்துவின் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். லிசன், கவனிக்கவும். முதலாவது கண்டிஷன், பட்டணம் அழிக்கும் பொழுது லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றுவது கர்த்தருடைய சித்தம். லோத்தையும் அவனுடைய மனைவியின் கையையும் பிடித்து தேவதூதர்கள் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்துட்டு போடா போ அப்படி சொல்லல, கண்டிஷன் வைக்கிறார். வாசிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ என்றார். வெயிட், இங்க பாருங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்துக்குள் கொட்டென்று கொட்டப்படும் பொழுது நீ பின்னிட்டு பார்க்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சமவெளியில் எங்கும் நீ நிற்க கூடாது. லோத்து மனைவியும் சமவெளியில நிக்கிறத ஒத்துக்கொண்டாங்க, அதுல நிக்காம ஓடணும் என்றது ஒத்துக்கொண்டாங்க. ஆனா பின்னிட்டு பார்க்கிறதால என்ன டேஞ்சர் என்று சொல்றேன் கேளு. வாசிங்க. 24 முதல் 26. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினி பண்ணி, சரி, அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, சமபூமியிலையும் லோத்துட மனைவி இல்ல, சமபூமியை தாண்டி வந்துட்டாங்க. ஏண்டா சமபூமியும் அழிக்கப்படுது. ஆனா லோத்துவின் மனைவியை பாருங்க, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, என்னையா பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவா எச்சரிக்கிறது. சமபூமியில நில்லாதே என்கிறத புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கேட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சே சமபூமியில நிக்காம ஓடிட்டாங்க. லோத்து கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டார். பின்னுக்கு திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு லோத் அலர்ட் ஆயிட்டார். இந்த அம்மா, லோத்துட அம்மா இருக்கிறாவே பொஞ்சாதி, கொஞ்சம் சொத்தாசை வந்துட்டு, ஐயோ 7 பவுன் நகை, ஐயோ தாலி கொடி, ஐயோ வீடு நிறைய பொருள். கொஞ்சம் அவைக்கு யோசனை வந்துட்டு என்ன செய்தா தெரியுமா? இதெல்லாம் அழியுதாப்பா. திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. திரும்பி பார்க்கிற எவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல பிரதர். தேவனுடைய ராஜ்யத்தில் கையை வைத்துக் கொண்டு பின்னிட்டு உலகத்தை பார்க்கிறாயோ, நீ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவள் அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் கையை வைத்துக் கொண்டு இயேசுவுக்கு பின்னால நீ சென்று கொண்டு அங்கே ஒரு பாதி இங்கே ஒரு பாதி இருப்பது உனக்கு தகுதி இல்லை. பொருளுக்காக, பணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடினால் மற்ற மனிதர்களை பார்க்கிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்தையும் கையை பிடித்தார், லோத்துவின் மனைவியையும் கையை பிடித்தார். அதே இயேசு, அதே தூதர்கள் நம்மை அழைத்துக் கொண்டுதான் நடத்துகிறார்கள் அன்பினாலே. ஆனால்
நிபந்தனைகளை மீறும் பொழுது அது சாபமாய் மாறிவிடும். இந்த தேவனுடைய வார்த்தைகளை மீறும் பொழுது அது சாபமாய் மாறிவிடும் பிரதர். இதனாலதான் இதை அறிந்த தேவதூதர்கள் ஆவியானவர் போக வேண்டும் என்கிற இடத்துக்கு திரும்பி பார்க்காமல் போனார்கள். பரலோகம் கீழ்ப்படியுது, பூலோகம் கீழ்ப்படியவில்லை. தூதர்கள் கீழ்ப்படுகிறார்கள், மனிதர்கள் கீழ்ப்படியவில்லை. மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம், தூதர்கள் தேவ சித்தத்தை 100% செய்வார்கள். மனிதர்கள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறிவிடுவார்கள். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உப்பு தூண். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் நம்மை சாயாமல் காக்கிறவர். அல்லேலூயா. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று. என்னையா? வழி இதுவே, வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் போதும். கொஞ்சம் அப்படி 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 என்று சாயும் பொழுது எங்க எங்க சாயும் பொழுது? உங்க பெட்லையா? இல்ல, உலகத்தோடு கொஞ்சம் ஒத்து போகும் பொழுது வலப்புறம் வலப்புறம் ஒரு சினிமா காட்சி, இடதுபுறம் ஒரு விதமான காசிப், அப்படி என்று சாயும் பொழுது வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை, சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அதான் உங்க காதுகள் இப்ப கேக்குது. உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு இதுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுவின் 10 கற்பனைகள் தான் வழி, இதுதான் இதுதான் என்று தேவ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது சாயாத என்று பேசுகிறார். உன் கண் நேரே நோக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நேரையா நோக்குது, நேரையா நோக்குது. அங்காளிஞ்சால பாக்குற இவ என்ன சாரி கட்டி வந்திருக்கிறா, இவ என்ன உடுப்பு போட்டு வந்திருக்கிறா, இவர் என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்க்கிற. நேர நோக்குனா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அங்கால இஞ்சால பார்த்தா தான் ப்ராப்ளம் பிரதர். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு. ஏன் பார்க்கிற? நேர நோக்கட்டும். நேர எங்க நோக்குது? இயேசுவை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தால் அங்கால இங்கால பக்கத்து கல்லனை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுக்கு பக்கத்துல யார் இருந்தாங்க? 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஒரு மனிதர் கொமினியன் அண்டு, அவருக்கு ஒரே பரியாசம். கொமினியன் என்றா தேவனுடைய கர்த்தருடைய பந்தி என்றாலே பரியாசம். நான் அவருக்கு பக்கத்தில் ஒரு நாள் மாட்டுப்பட்டுட்டேன். இந்த ஒஸ்தி கொடுப்பாங்க பாருங்க, அப்பம். அந்த ஒஸ்தியில் ஒரு 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 சின்ன சின்ன படங்கள் போட்டிருப்பாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல் படங்களை போட்டிருப்பார்கள். ஜெப வேளை வந்தது, ஒஸ்தி என்னுடைய கைக்கும் வந்தது, அவருடைய கைக்கும் வந்தது. அந்த மனிதன் மெல்லவாய் என்னை தட்டினார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை தட்டுகிறார். தட்டி அந்த படத்தை காண்பித்து என்னிடத்தில் சொன்னார், பாத்தியா, இயேசு என்னட்ட தான் வந்திருக்கிறார். என்னது? இயேசு என்னட்ட தான் வந்திருக்கிறார். ஒஸ்தியை காட்டேன்னா நான் பார்த்தேன், அவருக்கு காட்டல. நான் பார்த்தேன், எந்த ஒஸ்தியில ஒன்றுமே இல்லை, படம் இல்லை, சும்மா எப்படி ரவுண்டா இருக்குது. நான் இப்படி பார்த்துட்டு அவர் டக்குனு கண்ணை மூடிட்டார். நான் பதில் சொல்ல முதல் அவர் கண்ணை மூடிட்டார். பாருங்க, நான் விடுவேனா? தட்டுன, திரும்பினார். நான் சொன்னேன்,
அது இயேசுநாதர் இல்ல, பக்கத்து கள்ளன். அதான் உங்கள்கிட்ட வந்து இது என்னட்ட ஒண்ணுமே இல்லை பாத்தியா. அவருக்கு ஒரு மாதிரியா போயிட்டு இப்படி கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணிக்கொண்டு. இவர்கள் யாரு தெரியுமா? பின்னிட்டு பார்க்கிறவர்கள். கர்த்தருடைய பந்தியை பயபக்தியா எடுக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய பந்திக்குள்ளே ஒரு பரியாசம், ஜபிக்கிற என்னையும் டிஸ்டர்ப் பண்ணி. பாத்தியா, இயேசு என்னட்டதான் வந்திருக்கிறார். நோ, ஜபிக்காம நீ பந்தி எடுத்தா இயேசு வர மாட்டார், கள்ளன் தான் வருவான். கலப்பையின் மேல கைய வச்சிட்டா, ஜப நேரம் என்கிற கலப்பையில கைய வச்சிட்டா பின்னிட்டு பார்க்க கூடாது. வேத தியானம் என்கிற கலப்பையின் மேல கைய வச்சிட்டா பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. யாரு வந்தாலும் எழும்பிட்டு போக கூடாது. நீ ஜபிக்கிற நேரம் பார்த்து ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நீ சொல்லி அனுப்பணும், இப்ப சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் கலப்பையின் மேல கைய வச்சா பின்னுக்கு திரும்பாத செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க குந்திச்சியேண்டா அப்பதான் கோல் வரும். நீ சொல்லணும், நான் வேதம் வாசிக்கிறேன், இப்ப கதைக்க முடியாது. கலப்பை மேல கைய வச்சிட்டா திரும்பி பார்க்க கூடாது. இங்க கவனிங்க, உங்க வீட்டுல நீங்க ஜபிக்கும் பொழுது விசிட்டர்ஸ் வந்தா அந்த ஜபத்தை விட்டுட்டு எழும்பிட்டு வாரவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஜபிக்கிற நேரம் வரும் பொழுது விசிட்டர்ஸ் வந்தா ஜபிக்கிற நேரம் கடந்து போய் அவர்களை அனுப்பி விட்டு தான் மறுபடியும் போய் ஜபிக்க போகிறீங்க. நீங்க யாரு தெரியுமா? கலப்பையின் மேல கைய வச்சு பின்னிட்டு பார்க்கிற கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பீங்க. கிழமைக்கு ஒருக்கா பார்க்கலாட்டி உங்களுக்கு பத்தியமே இல்லை. சில பேர் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒருக்கா பின்னிட்டு பார்ப்பாங்க. எனக்கு சுமித் வீகிள் சுவத்தை ரொம்ப பிடிக்கும். 24 சபங்களை கர்த்தர் அவரை கொண்டு எழுப்பினார். ஒரு நாள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், பாஸ்டர், நீங்க பீச்சுக்கு அங்க இங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையோ? அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தான் நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உங்களை தேடி வந்தாலே நீங்க ரூமுக்குள்ள தான் இருக்கிறீங்க, என்ன? அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலின் பாஷையை நான் பேசிக்கொண்டு இருப்பதுதான் நான் எடுக்கிற ரெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலின் பாஷை என்ன? பரிசுத்த பாஷை. அல்லேலூயா. அவர் திரும்பி பார்க்காத மனுஷன். சாப்பாட்டுக்கு முன்பும் வேத வசனத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசித்து போட்டுதான் சாப்பிடுவார். என்ன பாஸ்டர் என்று கேட்டு அவர் சொல்லுவார், சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முன்பு ஆவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்றுவார். அல்லேலூயா. கலப்பையின் மேல கைய வச்சு பின்னிட்டு பார்க்காத மனிதர்கள், இப்படியான தேவ பிள்ளைகள், இப்படியான தேவ மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாட்கள் வரும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்களே, நாட்கள் வரும். உபத்திரவம், கிறிஸ்தவர்களுக்கு என்று உபத்திரவம் வரும். எத்தனை பேர் கலப்பில வச்ச கையை அன்றைக்கு எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் திரும்பி பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், இன்றைக்கு நீங்க விழிப்படைஞ்சா, ஆண்டவரே, நான் கலப்பையில் வச்ச கையை நான் எடுக்காத படிக்கும், திரும்பி பார்க்காத படிக்கும் எனக்கு பலன் தாங்க, எனக்கு கிருபை தாங்கண்டு தொடர்ந்து ஜபிச்சிங்கண்டா உங்க அத்தனை பேரையும் எங்களையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. யாவரும் கரங்களை உயர்த்தி, இது இப்பொழுது பாடல் படிக்கிற நேரம் அல்ல. இப்ப நாங்கள் கேட்ட செய்தி பரத்தில் இருந்து வந்த செய்தி, தேவ சமூகத்தில் இருந்து வந்த செய்தி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தேவ தூதர்கள் வரைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா மனிதர்கள் திரும்பி பார்க்கிறவர்கள். பேதுரு மறுதலிச்சு போனவன் மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்பான், ஜீசஸ், உபத்திரவ காலம் வரும் பொழுது ஜீசஸ், உம்மை நான் மறுதலியாதபடி, என் குடும்பம் மறுதலியாதபடி, கலப்பையின் மேல் கையை வைத்த நான் அந்த கலப்பையை விட்டு என் கையை எடுக்காதபடி, கலப்பையை வைத்து திரும்பி பார்க்காதபடி, இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையாரையும் காப்பாத்துங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து இப்பொழுது ஜபிங்க. உண்மையாய் ஜபிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாவே உங்களை தப்புவிப்பார். நீங்கள் இயேசுவை மறுதலிக்க போகிறதே இல்லை. உங்கள் ஜெபத்தினால் கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபியுங்கள். Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Hallelujah. ஜபியுங்க, ஜபியுங்க. என் பிள்ளைகளை காப்பாத்துங்க. என் பிள்ளைகள் கூடி மறுதலிக்க கூடாது. Thank you Jesus. சரித்திரம் சொல்லுகிறது, பேதுருவையும் அவருடைய மனைவியையும் ரோம ஜேவர்கள் பிடித்தார்கள், சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பேதுரு தன் மனைவியை பார்த்து சொன்னார், மறுதலிக்காத, அவரை நோக்கி பார். மறுதலிக்காத, அவரை நோக்கி பார். மறுதலிக்காத, அவரை நோக்கி பார். பேதுருவின் மனைவி மறுதலிக்கவே இல்லை. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நாள் பேதுரு மறுதலித்தார், ஆனால் தொடர்ந்து அவர் மறுதலிக்கவே இல்லை. காரணம் அவனுடைய ஜெபம், காரணம் கர்த்தருடைய இரக்கம். இப்பொழுது அவரை நோக்கி பாருங்க, ஜெபிங்க. Thank you. Thank you. Thank you Lord. Thank you Jesus. ஒரு boldness, ஒரு boldness. Yes. அதை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறேன். Thank you Lord. ஒரு boldness, ஒரு வைராக்கியம் உண்டாகி கொண்டிருக்கிறது. Thank you Lord. Thank you Joe. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 ஒரு ஆவியிலே ஒரு வைராக்கியம் உங்களுக்கு பொங்கி எழும்புது அல்லவா? Thank you Jesus. அது ஆவியானவர் செய்கிற கிரியை. Thank you. Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இதுவரை என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார். இதுவரை என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இயேசு நல்லவர். யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நேற்று இன்றும் அன்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
God bless you. சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி. இவளை இலக்கறியாம போ ஜீசஸ் போதும் என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. Mighty name of Jesus.
In the mighty name of Jesus, I command you out. You rebellion, you stubborn, you difficult, out. என் எஜமானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Don't come back again. Yes. I command you in the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See, இதாவி எப்படி போகுது பாத்தியா? எப்படி போகுது? பாத்தியா? வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். போ வெளியே. போ. இவனை விட்டு போ. போ. எப்பை விடுங்க? போ. 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 Mighty name of Jesus. போ. போ. இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak up in Jesus name. Jesus name. ரெண்டா ஆலயத்துல ஆடணும். அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்காது. என்ன நோக்கத்துக்காக இவனுக்கு வந்தேன்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைகார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள் நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே நரக அக்கினிக்கு போ. உன்னுடைய வியாசம் நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணுற உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலையாக்கு. மரணம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். கட்டளையிடு இயேசுவின் நாமத்தில். ஆபா பாரான சேமாரான. Yes. Yes. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீர் கொடுத்த விடுதலைக்காய் சோதனை.
இயேசுக்குரியவர். ஸ்டீவன், இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய. ஸ்டீவன், உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய. உன் சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Oh! Oh! You spirit of death! Out! In the mighty name of Jesus. Leave it. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ, வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வர. Come out devil, come out. Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் தழும்பு இப்பொழுதே இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. It's coming, sister. It's coming. Yes. 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 Oh, yes. Thank you, Lord.
ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னார். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல, ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.